என்னது உன்னை பயப்படுத்துது? சூழ்நிலையா, தேவைகளா, வியாதியா, அல்லது பிசாசா? இது என்ன பயமுறுத்துது? இல்ல என்னென்ன விளங்கல, காரணமே தெரியல, பயமா இருக்குது. சில சமயம் அப்படி இருக்குல்ல, பின்னால் இருக்கிறது பயத்தின் ஆவி. இதுல இருந்து விடுதலை பெற்று பயம் இல்லாம நீங்க வாழணுமானா விசுவாசம். எது மேல விசுவாசம்? இயேசுவின் மேல. அவர் சாத்தானை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பயத்தை ஜெயித்தார், கலக்கத்தை ஜெயித்தார். அவர் எல்லாவற்றின் மீது வெற்றி சிறந்தவர். அவர் கூட இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? இயேசு கிறிஸ்து என்னோட எனக்குள் இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், பயம் ஓட ஆரம்பிச்சிடும். எதை குறித்து பயப்படுறீங்களோ அதுல இயேசு அற்புதம் செய்வார். எதை குறித்து கலங்குறீங்களோ அதில் அற்புத மாற்றம் உண்டாகும். ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், நான் திகழ் அடையவும் மாட்டேன், கலங்கவும் மாட்டேன். என்னால் நீர் உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், என்னோடு இருக்கிறீர், எனக்குள் இருக்கிறீர், எனக்கு ஜெயம் தருகிறீர்.